ஆரம்பிச்சிடலாம். நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நாம் உலக அளவில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நம்முடைய இலக்கிய பயணம் என்பது ஒரு தனி மனிதர் சார்ந்த ஒரு பயணம் கிடையாது. இந்த உலகில், இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் படைப்பால் தன்னுடைய வாழ்வியலை, மனித ஏற்ற தாழ்வு இரக்கங்களை எல்லாம், மனித புற அகச்சூழல்களை எல்லாம் படைப்பாக்கம் தந்த ஆளுமைகளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செல்வது என்கிற அடிப்படையின் கீழ் நூற்றாண்டு கண்ட ஆளுமை என்னுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதை படைப்புகளை முன்னெடுப்பது என நாம் முடிவு செய்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக முதலிலே கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, அடுத்ததாக நாம் தமிழொலி அவருடைய படைப்புகளை நிறைவு செய்துவிட்டு, நாம் தற்பொழுது இன்று கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று புகழாரம் சூட்டக்கூடிய கி. ராஜநாராயணன் அவர்களுடைய படைப்புகளை, சிறுகதை படைப்புகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு பயணித்து வருகிறோம் தோழமைகளை. இன்றைக்கு நாம் 11ஆம் நாள் நிகழ்வில் பயணிக்க இருக்கிறோம். உண்மையிலே நாம் மகிழ்ச்சியாக ஒரு சில நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் என்பது பல்வேறு ஆளுமைகள் வளர்த்த பேர் அமைப்பு ஆகும். அதனுடைய அடிப்படையிலேயே நாம் இன்றும் நிறைய யோசித்து பார்ப்போம். குறிப்பாக இன்றைய தினம் நூற்றாண்டு தொடக்கத்திலே நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கௌரவ தலைவர் தவத்திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி பெரிய அடிகளாருடைய நூற்றாண்டு தினம் இன்றைக்கு தமிழக அரசால் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டங்களில் அறியாமையும் வறுமையும் ஜாதிய சமய தாக்குதல்கள் நிலவிய காலகட்டத்தில் தோன்றியவர்தான் அடிகளார். அந்த குன்றக்குடி அடிகளார் என்கிற அந்த மகத்துவம் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தொடர்ந்து பயணித்தார். திருவிக்காவினுடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் நூலை வாசித்ததோடு அல்லாமல் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க தொடங்கியவர்தான் தவ திருக்குன்றக்குடி அடிகளார். அவர் திருக்குறளுக்காக பல்வேறு நூல்களை அவருடைய தொகுப்பாக தந்திருக்கிறார். 1952 தேவகோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அருள் நெறி திருப்பணி மன்றம் தோன்றி சமயங்களை கடந்த ஒரு மக்கள் பயணமாக தவத்திரு அடிகளார் அவர்கள் பயணித்தார். அப்படிப்பட்ட அடிகளாருடைய நூற்றாண்டுடைய தொடக்க நாள் இன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய கடமையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக அவர் 70 வயதுக்குள் 1995 அவருடைய உயிரோட்ட வாழ்க்கை பயணம் நிறைவடைந்து விட்டாலும், இன்னமும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வாழுகிற வல்லமை கொண்ட அவருடைய இலக்கிய படைப்புகளும் மனிதங்களை கடந்த மனித நேயத்தை நோக்கிய பயணமாகவே அவருடைய குன்றக்குடி அடிகளாருடைய பயணமாக இருந்தது. அவருடைய பயணம் என்பது பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பொழுது அவருடைய குன்றக்குடி கிராம திட்டம் இந்திய அளவில் எடுத்து செல்லக்கூடிய அளவிலே அவருடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலை தொடர்ந்த பயணமாக இருந்தது. அப்படி பெருமக்கள் எல்லாம் பயணித்த பெருமன்றம் தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தொடர் இலக்கிய பயணமாகத்தான் இன்றைக்கு நாம் பயணித்து கீரா அவருடைய படைப்புகளில் பயணிக்க இருக்கிறோம் தோழர்களே. அவருடைய கதை மனிதம் என்கிற கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லக்கூடிய பேராளர் எழுத்தாளர் மா. பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீதா அவர்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பாண்டிச்செல்வம் போட்டீங்களே ஆண், முதல்ல சங்கீதான் போட்டீங்களே ஆண் அப்படின்னு, பெண்ணா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்றைக்கு வியப்பாக இருந்தது. நானுமே தொடக்க காலங்களில்
உங்களுடைய அந்த புகைப்படத்தோடு வருகின்ற பொழுது எனக்கு இந்த பாண்டிச்செல்வம் மட்டும் தெரியும். ஒருவேளை அவங்க ஆத்துக்காரர் பேரை போட்டு வச்சிருக்காரு போல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் பாண்டிச்செல்வம் என்ற அந்த சங்கீத ஆசிரியர் அவர்கள் ஒரு பட்டதாரி குறிப்பாக அவர் அறிவியல் துறை சார்ந்த ஆசிரியர். புதுக்கோட்டை மாவட்டத்துல அவர் தன்னுடைய ஆசிரியர் பணியை சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் தான் நம்மோடு இன்றைக்கு இலக்கியத்தால் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் 5 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். மேன்மை, நானிலம், செம்மலர் போன்ற இதழ்களில் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் வியந்து பெருமையை கொள்வது என்னவென்று கேட்டால், எழுத்தாளர் ஐயா தனுஷ்கோடி ஐயா அவர்களுடைய நினைவு சிறுகதை போட்டியில் அவருடைய கதையான மழையும் வெயிலும் என்கிற சிறுகதை வெளியாயிருக்கிறார். புதுகை பண்பலையில் அவர் பேசி இருக்கிறார். அவை மட்டுமல்லாது இலக்கிய அரங்கங்களில் அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் இலக்கியத்தால் இணைத்து கொண்டு பேசக்கூடிய நல்ல ஆளுமை மிக்க இலக்கியவாதி ஆவார். குறிப்பாக நம்முடைய கு. அழகிரிசாமி அவருடைய சிறுகதையினுடைய கதை சொல்லலில் கலந்து கொண்டு தன் கதை சொல்லலால் எல்லோர் இலக்கிய அரங்கில் குறிப்பாக பின்னூட்டம் தந்த ஆளுமைகள் எல்லாம் ஏந்து போற்றுகிற வகையில் கதை சொன்ன அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கீரா அவருடைய கதையான மனிதம் என்கிற கதையை சொல்ல இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா? தமிழ்நாடு எக்கோ ஆகுதுமா, எக்கோ ஆகுது. ஏதோ பக்கத்துல செல்ல எக்கோ வருது. ரெண்டு செல்லு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இன்னொன்னு எதுவும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லங்கய்யா, இல்லையே. மறுபடியும் பேசுங்க. வணக்கம் ஐயா. இப்போ ஓகே, ஓகே தானே? திரும்ப கேக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கா? நான் பேசுறது எனக்கே கேக்குது. எக்கோ அடிக்குது. அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, கட் பண்ணிட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் சரிங்க, உடனே ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு. சரிங்க ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் நமது நிகழ்ச்சியை மிகவும் அழகாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், அகிலா அம்மா அவர்களுக்கும், அண்டனூர் சுரா, எழுத்தாளர் சோழச்சி மற்றும் நமது மூத்த எழுத்தாளர் ஆளுமைகள் மற்றும் கதை சொல்லிகள் அனைவருக்கும், குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கி. ராஜநாராயணன் ஐயா அவர்களோட மனிதம் சிறுகதையை தான் நான் கதை சொல்ல எடுத்திருக்கேன். கரிசல் காட்டு எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் ஐயா அவர்களோட சிறுகதைகள் எல்லாமே ஒரு பயங்கரமான தத்துவங்களையும் இயல்பான வாழ்க்கை நிகழ்வுகளையும் ஒரு நகைச்சுவை உணர்வையும் ஆச்சரியம் கலந்த நம்ம இளம் வரும் கால சந்ததிகளுக்கு எல்லா காலங்களுக்கும் பொருந்துற செய்திகளையும் உள்ளடக்கியதாக இருக்கு. இதுல இந்த மனிதம் சிறுகதைய பத்தி இப்ப பார்ப்போம். இந்த மனிதம் சிறுகதையில அந்த கதாபாத்திரம் அவரு சொல்ற மாதிரியான கதை தான் இது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, ராமையங்கார
நான் இப்ப இப்ப இப்போ அப்ப பார்த்தது இப்ப நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ராமையங்கார மொத நான் பார்க்கிறப்போ அவரு எப்படி இருந்தாருன்னா, ஆம் ரொம்ப வாட்ட சாட்டமா, ரொம்ப அழகா, அம் அ கையில அவரோட இடது க கை சுண்டு விரல்ல அவரோட மகள பிடிச்சுக்கிட்டு, வலது கையில ஒரு அரிக்கேன் லைட்டோட அவர பார்த்தது இன்னைக்கும் நினைவுல எனக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கு. தண்ணி இல்லாதவன் தாகம் எடுத்தவனுக்கு எப்படி தண்ணி இல்லன்னா, தண்ணி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, அப்படி இருந்தது அவர எனக்கு பார்க்கறதுக்கு. அம் ஒரு பயங்கரமான ஒரு காட்டு பகுதியில ஒரு நாள் எங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு. நின்னு போச்சு. அந்த காட்டு பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஒரு மரம், செடி, கொடி கூட இல்ல. நெறைய அப்படியே கருப்பு மணல் பகுதி. வெந்து போன ஈரல் மாதிரியான அந்த பகுதியே பார்த்தா வெறுமையாவும், காற்று பயங்கரமா அடிச்சுக்கிட்டு, பார்க்கவே அந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துல வந்து கொலை, கொள்ளையெல்லாம் நடக்கிறது ரொம்ப சாதாரணம். என்னோட காருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ, கரெக்ட்டா அந்த இடத்துல போயிட்டு நின்றுச்சு. ஒருவேளை நாங்க ராமையங்கார பார்க்கணும்னு எங்களுக்கு இருந்ததோ என்னவோ! அதனால தான் அந்த எங்க கார் நின்னுச்சா என்னன்னு தெரியல. அப்படிதான் நான் நெனச்சுக்கிறேன். அந்த காரு நின்ன அந்த இடத்துல, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு பயங்கரமான பகுதி. கொஞ்சம் இருட்ட வேற ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இது காற்று வந்து அதிகமா அடிச்சு, அந்த மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது பசுமையாக இருக்கிற இடங்கள்ல, மனிதர்களோட மனசும் பசுமையா இருக்குங்கிற மாதிரி, இங்க இப்படி இருக்கிறதுனால தான், இப்படி ஒரு வெறுமையா இருக்கிறதுனால தான் இங்க உள்ள மக்களும் ஒரு கொலை, கொள்ளை இந்த மாதிரி எல்லாம் அதிகமா நடக்கிற பகுதியா இருக்கோ! மக்களோட மனசும் அப்படிதான் இருக்குமோ! அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாங்க பயந்து போயி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போய் நின்னுகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் அ தூரத்துல ஒரு உருவம் நடந்து வர மாரி தெரிஞ்சது. என்னோட பையன் தான் டக்குன்னு சொன்னான். அப்பா அங்க பாருப்பா ஏதோ ஒரு பூச்சாண்டி நடந்து வருது" அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன பக்கம் நாங்க எல்லாரும் திரும்பி பார்த்தோம். அந்த பக்கம் பார்த்தா, ஒரு மனிதர் நடந்து வராரு. அப்பதான் அவர் தான் ராமையங்கார். அவரு கையில அவரோட குழந்தை கையில ஒரு கையில கை பிடிச்சிருக்கு. இன்னொரு கையில அரிக்கன் லைட்டோட வராரு. அவரோட உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில கட்டு குடுமி. அ தோள்ல ஒரு பூணூல் போட்டிருக்காரு. அ அவரோட முகம் கண்கள் வந்து முட்டை கண்கள். அ அவரோட பல்லு வந்து அரிசி பற்கள். அவரோட உடல் பார்த்தீங்கன்னா, சிகப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, இரத்த கலர்ன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான நிறம். அவரோட அவரோட கத்தி மாதிரியான உடம்பு. இப்படி அவரோட உடல் அமைப்ப சொல்லையில ரொம்ப அழகா, இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு வியந்து பார்க்கிற அளவுக்கு ரொம்ப அழகான மனிதரா வராரு. அவர பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் கடவுளா? இல்ல திருடனா? அப்படின்னு எங்களுக்கு பயம் ஏற்படுற அளவுக்கு அவரு இருந்தாரு. என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா, அவ ஒரு அந்த குழந்தைய வந்து ஒரு குரோதத்தோட பார்க்கிறா. ஒரு வெறுப்பா பார்க்கிற மாரி அந்த குழந்தைய மட்டும் பார்க்கிறா. அப்ப அவரு வந்து என்ன வந்து அவரா பேசுறாரு எங்கள்ட்ட. அவரு பேசுறது கூட முதல் வார்த்தை எங்களுக்கு கேட்கவே இல்ல. ஏன் அப்டின்னா, அவரோட முதல் வார்த்தை அவ்ளோ இனிமையா இருந்ததுனால, அந்த இனிமையில அந்த முதல் வார்த்தை என்னன்னே கேட்கல. அப்புறம் தான் அவரு என்ன சொல்றாருன்னு எனக்கு கேட்டுச்சு. அப்போ பார்த்தா, "கார் ரிப்பேர் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் "இந்த இடத்துல நிக்காதீங்க. ரொம்ப இருட்டுற நேரம். இங்கெல்லாம் நிக்காதீங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். எங்க வீடுன்னு சொல்லாம நம்ம வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு ஒரு உரிமையோட, பாசத்தோட அவரு கூப்ட்டாரு. அவரு கூப்பிடுறத பார்த்துட்டு, நான் என்னோட மனைவிய பார்த்தேன். என்னோட மனைவி என்னைய பார்த்தா. 2 பேரும் நாங்க என்னன்னு யோசிக்கையில, என்னோட மகன் அந்த சின்ன குழந்தைய அந்த பெண் குழந்தைய பார்த்து 2 பேரும் சின்ன குழந்தைங்கனால சிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கையில, அவரு சொல்றாரு, "நம்ம வீடு தான். இந்தா அங்க இருக்குது. அ க ஒத்த கடை" அப்படின்னு சொல்றாரு. "என்ன கடையா?" அப்படின்னு கேட்கிறேன் நானு. அப்போ, "ஆமா, வீடும் கடையும் ஒண்ணுதான். காஃபி கடை. ஆனா போறவங்க வர்றவங்களுக்கு தண்ணி குடுக்குறதுக்காக தான் அது நான் தாகத்துக்காக தண்ணி குடுக்குறதுக்காக தான் நான் கடைய வச்சிருக்கேன்.
அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா சொல்றாரு. அவரு சொல்றத பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இப்படி மனிதர் அந்த காட்டு பகுதியில ஒரு கடைய வச்சுக்கிட்டு போறவங்க வர்றவங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்ற ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள இவ்வளவு பெரிய மனிதரா இருக்கேன்னு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியத்தோட அவர பார்த்தேன். அப்ப நாங்க 2 நாங்க அவரு கூப்பிட்ட உடனே அப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சோம். அந்த வீட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், "உன் பேர் என்னம்மா?" அப்படிங்கையில, அந்த குழந்தை "நந்தினி" அப்படின்னு சொல்லுது. குழந்தை மாதிரியே பேரும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போகையில குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஆ விளையாடுற மாரி நடந்து ஓடிட்டு போறாங்க. ஆ ஆனா என்னோட மனைவிய பார்த்தா, மனைவி வந்து அப்படியே முகம் அப்படியே ஒரு மாரி இது ஆ இருளடைஞ்ச மாரி, அது ஒரு மாரி கடுப்பா ஒரு மாரி என்னோட மனைவி மட்டும் பின்னாடி வந்துகிட்டு இருந்தா. நாங்க அதாவது சின்ன குழந்தைங்க சீக்கிரம் அது மாரிலாம் ஒரு நண்பர்களா ஆயிடுறாங்க. பெரியவங்க தான் ஒரு சூனியம் பிடிச்சவங்க மாதிரி, இப்படி நெறைய கௌரவம் பார்த்துக்கிட்டு பேசாம அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து அப்புறம் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு, அவங்க ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு தான் அது. அந்த குடிசை வீட்ல கம்மன் தட்டையில மேல மேய்ஞ்சிருக்காங்க. கீழ வந்து சாணம் போட்டு மொழுகியிருக்காங்க. பார்க்க லட்சுமிகரமா இருக்கு. அப்புறம் ரொம்ப சுத்தமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்ளோ அ அழகான ஒரு எளிமையான, தூய்மையான வீடா? இது இது போதுமே. நம்ம மனிதர்களுக்கு 4 பேர் இருக்கிறதுக்கு இது போதுமே! அப்படின்னு சொல்ட்டு ரொம்ப வியப்பா பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்ட பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு அ க பலகை கட்ட போட்டுருக்காங்க. என்னோட மனைவி வந்து போயிட்டு அங்கே உட்காந்துட்டா. என்னோட மனைவி வந்து உள்ளார வர விரும்பல. வெளில வந்து அந்த கட்டையில உட்காந்துக்கிட்டு, உஸ்ஸுன்னு காத்த அப்படியே பெருமூச்சு விடுவாங்கல்ல, அது மாதிரி அவ வந்து அ ரொ இது பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டா. அப்போ வந்து உள்ளார இருந்து ஒரு அம்மா வர்றாங்க. வயசான அம்மா வர்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, "உள்ளார வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னோட மனைவிய. என்னோட மனைவி அசையிற மாரி இல்ல. அவ வந்து அவளோட எண்ணம் என்னன்னே யாருக்குமே தெரியாது. அப்படியே அவ அசையாம அவ பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கா. ரா ராமையங்காருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி உள்ளார கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. ஆ அப்போ கொஞ்ச நேரம் சென்று இன்னொரு அம்மா வராங்க. இதான் வந்து ராமையங்காரோட மனைவியா இருக்கும். ஏன்னா நந்தினியோட சாயல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த 2யும் வச்சு அவங்க ராமையங்கார் மனைவியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து "மாமி உள்ள வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அம் அந்த அந்த அழகான குரலுக்கு இந்த உலகத்துல யாருனாலும் செவி சாய்ச்சுருவாங்க. அப்படி ஒரு அழகான, இனிமையான நல்ல குரல். அது அப்போ அப்ப கூப்பிட்டோனே என்னோட மனைவி உள்ளார போயிட்டா. இப்போ உள்ளார போன உடனே 2 குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ம். நந்தினி அவளோட புத்தக பைய வந்து கீழ கொட்டி விளையாடுறா. அதுல நெறைய சாக் பீஸு, சிலேட்டு குச்சி, அப்புறம் நெறைய சீட்டு இந்த மாரி இதெல்லாம் தீப்பெட்டி, இந்த படங்கள் இதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் நெறைய கொட்டுன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அத பார்த்துட்டு. நாங்க எல்லாரும் சிரிச்சோம். சின்ன குழந்தைங்க அதுங்க மிரண்டு போயி, என்ன சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு ஒரு மாரி ஆயிடுச்சு. உடனே வந்து என்னோட மகன், என்னோட மனைவியோட முந்தானைய புடிச்சுக்கிட்டு வந்து நின்னுகிட்டான். பயந்துகிட்டு நிக்கிற மாரி நின்னுட்டான். அப்போ ராமையங்கார் என்ன பண்றாரு, காஃபி, பலகாரம் இதெல்லாம் என்னோட பையனுக்கு குடுக்குறாரு. அப்போ நான் மணி பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து ராமையங்கார் கையில குடுக்க போகையில வந்து கைய இறுக்க பிடிச்சுக்கிட்டாரு. வேணாம். அதெல்லாம் பணம்லாம் குடுக்காதீங்க. அதெல்லாம் குடுத்து அந்நியர்களா ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன கஷ்டமா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராமையங்கார் என்ன பண்ணாரு, வெத்தல போட ஆரம்பிச்சாரு. வெத்தல என் பக்கம் தள்ளினாரு. அப்ப நான் வெத்தல போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு என்ன பண்ணாரு, அக்ன கால் போட்டுக்கிட்டு, அவரு அந்த வெத்தல போடுறது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வெத்தலையோட அந்த மேல உள்ள நரம்புகள எல்லாம் எடுத்துட்டு, உள்ளார வந்து அது அது அவரோட மோதிர விரல்ல சுண்ணாம்பு எடுத்து தடவி, அத வாய்க்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாக்குத்தூள போட்டுட்டு, நல்லா சிகப்பு ஏறுனதுக்கு அப்புறம், புகையிலைய கொஞ்சம் மென்னு, இப்படி அந்த வெத்தல போடுறதே அது ஒரு ஒரு நல்ல சின்ன நிகழ்ச்சியாவே அவரு அவ்ளோ அழகா அவரு ரசிச்சு அத சாப்பிடுறாரு. அத பார்த்துட்டு எனக்கு நம்மளும் வெத்தல போட்டா என்ன? அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. உடனே நான் என் கைய நீட்டுனேன். அந்த தட்ட எடுக்கிறதுக்கு இப்படி நீட்டையில, அவரு டக்குன்னு கைய வேணாம் அப்படின்னு சொல்லி கை காமிச்சுட்டாரு. "உங்களுக்கு பழக்கம் இல்லன்னா, நீங்க புதுசா அது மாரி நீங்க போட வேணாம்" அப்படின்னு சொன்னாரு.
அப்படி சொன்னப்போ எனக்கு ரொம்ப மனசுல இப்படி ஒரு அண்ணன் நமக்கு இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவரோட செயலும் பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளார பாத்தீங்கன்னா, என்னோட மனைவி தலையில இருந்து கால் வரைக்கும் நகை தான் ஃபுல்லா போட்டிருந்தா. அந்த நகைகள பத்தி பேச்செல்லாம் உள்ளார நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கடைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். கடை எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு வியாபாரம் நடக்கும்? அப்படின்னு சொல்லையில, ரூ. 7 ரூ. 8 ஒரு நாளைக்கு கிடைக்கும். இல்லன்னா ரூ. 12 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கடன்லாம் குடுப்பீங்களா? அப்படிங்கையில, கடன் நான் எப்பவும் குடுக்குறது இல்ல. அதுல ரொம்ப கரெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த இந்த மாரி ஊர்ல எப்படி ஒரு கடன் குடுக்காம இருக்க முடியுது? இங்க வந்து இந்த கல்லு அந்த ஓசி பதநீர் அந்த மரத்துல பனை மரத்துல வந்து ஓசி பதநீர் குடுக்கலன்னு சொல்லிட்டு, பனை மரத்துல உள்ள அந்த பாலையெல்லாம் வெட்டி, அந்த மண்பாண்டங்கள எல்லாம் உடைச்ச அந்த மாரி கதையெல்லாம் அவரு சொல்றாரு. நான் சொன்னேன். நான் சொல்றேன். யாருகிட்டன்னா, ராமையங்கார்ட்ட சொல்றேன். இந்த மாரி எல்லாம் இங்க நடந்திருக்கே. இந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க கடன்லாம் குடுக்காம இப்படி கடை நடத்துறீங்களே அப்படின்னோனே, நம்ம வந்து சரியா இருந்தா அதெல்லாம் எல்லா எல்லாமே நல்லா நடக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அ ச ஒரு இதா பெருமையா சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கையில, அ வ என்னோட கார் டிரைவர் வந்துட்டாரு. அதாவது கார சரி ரிப்பேர் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு டிரைவர் வராரு. டிரைவர் வந்துட்டான். வந்த உடனே நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ ராமையங்கார் வீட்ல வெத்தல, குங்குமம், பழங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னோட மனைவிக்கு ஒரு சம்பிரதாயமா குடுக்குறாங்க. ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு குடுக்குற எல்லா பொருளும் குடுக்கையில, எங்களுக்கு எனக்கு இது இன்னமும் எனக்கு ஆச்சரியம் தந்துச்சு. இவ்ளோ இன்னமும் இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு முறையோட இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, எல்லா வகையிலயுமே எனக்கு ஆச்சரியம் தர்ற வகையில தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து நான் அப்புறம் ராமையங்கார்ட்ட கிளம்புறோம் அப்படின்னு சொல்லயில, ராமையங்கார் என்னோட கைய பிடிச்சுக்கிட்டாரு. அந்த கைய பிடிச்சப்போ அள்ளித்தண்டு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி அவ்ளோ நல்லா இருந்துச்சு. கைய பிடிச்சுக்கிட்டு, "நீங்க அடுத்த முறை வரும்பொழுது நம்ம வீட்ல நீங்க தங்கி தான் போணும். அந்த ஏழையோட வீட்ல நீங்க தங்கிட்டு போணும்." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவரு சொல்றாரு. சொன்னோனே எனக்கும் வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவர்ட்டருந்து விடைபெற்று நாங்க வந்துட்டோம். நாங்க வந்துட்டு வந்த ஒரு அ 3 நாளுமே எங்களோட பிரயாணம் 3 நாளு. 3 நாளுமே எங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எனக்கு எனக்கு முழுசா ராமையங்கார் தான் ஞாபகத்துல இருந்தாரு. 3 நாளுமே. எப்படா திரும்ப ராமையங்கார போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த 3 நாள் நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, ராமையங்கார் அவரோட மகள வந்து அபிஷ்டு, அபிஷ்டுன்னு திட்டுவாரு. ஏதாவது தப்பு செஞ்சா அபிஷ்டுன்னு சொல்லுவாரு. எங்களுக்கு அந்த அபிஷ்டுன்னா எங்களுக்கு என்னன்னு கூட அதோட பொருள் தெரியாது. இருந்தாலும் அது கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, என்னோட பையன் ஏதாவது செஞ்சா அவன நான் அபிஷ்டு, அபிஷ்டுங்கிறது. அவன் என்னைய திரும்ப அபிஷ்டு, அபிஷ்டுங்கிறது. அதுக்கப்புறம் என்னோட மனைவி அப்படியே அவ குரோதமா தானே உட்கார்ந்திருப்பா எப்பவும். அவள பார்த்துட்டு வேணும்னே நாங்க 2 பேருமே கிண்டல் பண்ற மாரி அபிஷ்டு, அபிஷ்டுங்கிறது. அவ வெளியில திரும்பி பார்க்கையில அவள கை நீட்டி நாங்க அதே மாரி சொல்றது. இப்படி நாங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தோம். என்னோட அ மனைவி வந்து அ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி வெறுப்பா அவ வந்து ரொம்ப கருப்பி. கருப்பா இருப்பா. அவளுக்கு சிகப்புனாலே பிடிக்காது. அதாவது தேன் குளவிக்கு வந்து எப்படி கருப்புன்னா பிடிக்காதோ, அது மாதிரி இவளுக்கு சிகப்புனா ஆகாது. அது மாரி அவ உம்முன்னு, உர்ருன்னு முகத்த வச்சுக்கிட்டு, அ அவ உட்கார்ந்து வந்துகிட்டு இருந்தா. இப்ப நாங்க ராமையங்கார கயத்தாறு தாண்டி ராமையங்கார் இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல வந்துட்டு டிரைவர் கார நிறுத்துறான். நிறுத்திட்டு இறங்கி பார்க்குறான். என்ன இங்கன ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளத்தையே காணோமே! எங்க போச்சு? அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ட்ட. எங்க வீடே காணோமே! அப்படின்னு சொல்லி என்ட்ட சொல்றான். நான் இறங்கி பார்க்குறேன். ஆ உண்மையிலே அந்த இடத்துல வீடு இருந்த இடத்துல வீடே காணோம். எ என்ன இருக்குன்னா, வெறும் மண் சுவர் தான் இருக்கு. அதுவும் கரி புடிச்சு, தீ புடிச்சு எரிஞ்ச மாதிரி வெறும் மண் சுவர் மட்டும் இருக்கு. அத பார்த்து எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருச்சு. அ ரொம்ப என்ன ராமையங்காருக்கு என்னாச்சு? அப்படின்னு எனக்கு ரொம்ப பதட்டமாயி, ராமையங்கார், ராமையங்கார்ன்னு எனக்கு கத்தணும் போல தோணுச்சு.
என்ன சொல்றதுனே தெரியல. காத்து வேற பலமா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காத்து என்னை நக்கல் பண்ணி சிரிக்கிற மாரிலாம் இருந்துச்சு. எனக்கு என் மனதோட கஷ்டத்த சொல்ல முடியாது. அவ்வளவு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ தூரத்துல ஆடு மேய்க்கிற இடையர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற பாட்டு பாடுற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. அ கேட்ட உடனே நானும் என்னோட டிரைவரும் விசில் அடிச்சு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் கையில ஒரு துண்ட வச்சுக்கிட்டு மேல சுத்தி அவங்க தெரியிற மாரி, பார்வைக்கு தெரியிற மாரி அப்படி காட்டி அவங்கள வரவழைக்கிறதுக்காக கூப்பிட்டோம். அப்ப அவங்க வந்து அதுல 2 பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ, அ அப்போ நான் கேட்டேன், "இங்க ஒரு ஐயர் இருந்தாரே, அவர காணோமே! வீட்டையே காணோமே! என்ன?" அப்படின்னு கேட்டேன். அந்த கதைய ஏங்க கேட்கிறீங்க? அ பாவம் அவரு. அவங்க குடும்பம் உயிர் பிழைச்சதே பெரிய கஷ்டமா போச்சு. யாரோ ஒரு யாரோ ஒருத்தன் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன ரொம்ப திட்டிட்டு, அவன் யாரோ ஒருத்தன் தீ வச்சுட்டான் அவங்க வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வெளில வந்து தப்பிச்சதே பெரிய விஷயமா போச்சு. அந்த வயசான அம்மா வேற மயக்கம் போட்டு உள்ளார விழுந்துட்டாங்களாம். அவங்கள அவருதான் ஐயர் தான் வந்து தூக்கிட்டு தோள்ல போட்டு தூக்கி வெளில வந்திருக்காரு. கட்டுன துணிமணிகள் மட்டும் தான் மிஞ்சுச்சு. வெ அதோட தான் அவங்க வெளில வந்தாங்க. வெளில வந்தாங்களாம். அப்படின்னு சொல்லி ஒரு கதையாவே சொல்றான். அந்த தீ வச்சது, அவங்கலாம் வெளியேறி போனது இதெல்லாம் சொல்லி, அ அவன் அந்த செஞ்சவன வந்து ரொம்ப திட்டி இது மாரி சொல்றான். சொன்னோனே எனக்கு அப்படியே இடி மாரி இருந்துச்சு இந்த செய்திய கேட்டு. அப்போ என்னோட மகன் வந்து இதெல்லாம் கேட்கிறான். அவனுக்கு பாதி புரிஞ்ச மாரி இருக்கு, புரியாத மாரி இருக்கு. அவன் பயந்து போயி நாங்க ராமையங்காருக்கு வாங்கிட்டு வந்த பழங்கள், பூ, வெற்றிலை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாத்தையும் அவன் கையில வச்சிருந்தான் என்னோட பையன். அவன் என்ன பண்ணான், வேகமா கார்ல ஏறி போய் உட்கார்ந்துட்டு, அவங்க அம்மா என்னோட மனைவியோட புடவைய பிடிச்சுட்டு பயத்துல, பீதியில வந்து உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தான். அந்த பழங்கள் எல்லாம் அவனோட காலடியில எல்லாம் சிதறி கிடந்துச்சு. எல்லாம் பூவெல்லாம் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. கார் டிரைவர் வந்து வேகமா கதவ படார்ன்னு சாத்திட்டு உள்ளார உட்கார்ந்தான். நான் பார்த்தேன். நானும் வந்து அ ரொம்ப மன வெறுமையோட வந்து உட்கார்ந்துட்டு பின்னாடி திரும்பி என்னோட மனைவிய பார்த்தேன். அந்த கருப்பான முகத்துல என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பவும் உர்ருன்னு தான் இருந்தா. அந்த கருப்பான முகத்துல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறதோட ஐயா கதைய முடிச்சிருக்காங்க. அதாவது மனிதம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலயும், அ எவ்வளோ கஷ்டத்திலயும், எப்பனாலும் நம்ம உதவி செய்யணும். யாருனாலும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த இந்த கதை மூலமா ஐயா அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நாமளும் வந்து ஏழை எளியவர்கள் அப்படின்னு பார்க்காம, முன்பின் தெரிஞ்சவங்கன்னு பார்க்காம, எல்லாருக்கும் நம்ம அந்த எடுத்தோனே வந்து உதவி செய்யற அந்த மனப்பான்மைய வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, வாய்ப்பு எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மனிதம், இந்த கதை இந்த காலத்திற்கு தேவையான கதை. இந்த உலகில் மனித மனங்களை மட்டும் பார்க்காமல் மனிதனுடைய புற அலங்காரங்களை மட்டுமே மனிதனை எடை போடக்கூடிய தகுதியாக நவீன காலம் முன்னிறுத்தி உள்ளதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுத்து கதை சொன்ன மா பாண்டிச்செல்வம் என்ற சங்கீதா ஆசிரியை அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறது. தோழர்களே, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் இணைப்பில் இல்லாத காரணத்தினால் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தோழர் பாண்டிச்செல்வம் என்ற சங்கீதா அவர்கள் இனிமையான குரலால் கதையை சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அதனால அவர் கதை சொல்றத ரொம்ப செவிசாய்த்து கேட்டுக்கொண்டே இருந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கதையில ஒரு சொல்லு கூட விடல, எல்லாம் முழுமையா நல்லா சொல்லிட்டாங்க. பாராட்டுகளும் வாழ்த்து. புனிதமோடு வாழ்வதுதான் மனிதம். புனிதம்னா என்னன்னா, அவர் பழகிற விதத்தெல்லாம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறம் காட்டு வழியே பயணம் செய்பவருக்கு தண்ணீர் கொடுத்து உபசரிக்கிறது. பிறகு
நல்ல பண்பாடு உள்ளவர். இந்த மாதிரி குணங்களால் அவர் புனிதமோடு வாழ்ந்தார். ராமையங்கார்ன இந்த கதை முழுவதும் நிரம்பி இருக்கிறார். இதுல பயங்கரமான சூழ்நிலை தான் பயங்கரமான குணமுள்ள மனிதரை உருவாக்கி இருக்குமோ அப்படின்னு கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த பயங்கரமான சூழ்நிலை தான் அங்க உள்ளவங்களை பயங்கர மனிதர்களாக உருவாக்கி இருக்குமோ என்று சொல்லுகிறார். குழந்தைகள் எளிதாக பழகிக் கொள்கிறார்கள். ஆனா பெரியவங்களும் இப்ப ராமையங்கார் இவங்களை எவ்வளவு தூரம் அந்யோன்யமா இவங்களோட பழகுகிறார். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கிறது. அந்த பாத்திரம் வந்து அருமையான பாத்திரம், நல்ல அருமை. அவங்களும் பழகிக்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுதாரு, பெரியவர்கள் ஏன் ஒட்ட மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லுதாரு. ஆனாலும் ராமையங்கார் ரொம்ப அந்த மேட்டிமைத்தன்மை இல்லாம ரொம்ப அருமையாக பழகுகிறார். நல்ல மனிதர், அதன் புனிதம். இந்த உபசரிப்பு, தமிழரின் உபசரிப்பு அந்த ராமையங்காரிடம் பரிபூரணமாக காணப்படுகிறது. குங்குமம், பழம், வெற்றிலை இதெல்லாம் தந்து நல்ல அரியதொரு பண்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கடைக்கு தீ வச்சவங்க யாரா இருக்கலாம்? இவரு ராமையங்கார் வந்து யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேக்காரு. கடன் கொடுக்காதனால ஒரு சிலர் கோவப்பட்டு சிரிச்சாங்களா, அல்லது இந்த வழிப்போக்கர்களுக்கு துணையாக இப்ப இந்த கதையை வந்து கீராவே சொல்லுது மாதிரி சொல்றாரு. அவரும் அவருடைய மனைவி பிள்ளையும் போறது மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்பா அவர் இருக்காரு. ராமையங்கார் பாதுகாப்பா இருக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அந்த திருடர்கள் தான் கடைக்கு தீ வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல, யாருன்னு குறிப்பிடல. ஆனாலும் மனிதமுள்ள மனிதர் மனிதமில்லா மனிதர்களால் துன்பப்படுகிற ஒரு காட்சியை ரொம்ப அருமையாக கீரா அவர்கள் விளக்கியுள்ளார். அருமையான கதை, அழகாக சொன்னார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக நாம் எதிர்பார்ப்போடு அழைப்பது முனைவர் விஜயேஸ்வரி அம்மா அவர்கள். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய பின்னூட்டம் சொல்லுங்க. கேட்கல, மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிக்கணும். இல்ல கேட்கல, மைக் ஆஃப்ல இருக்கு. கேட்கல. எங்க ஐயா பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தனியா இருக்காங்க, நாராயணசாமி ஐயா தனியா இருக்காங்க. நான் இன்னொரு இடத்துல இருக்கிறேன். அவங்க அதான் நான் பார்த்துக்கிட்டேன். அவங்க உங்களை நோக்கி வர்றாங்க. இப்ப ஆன் பண்ணி அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய தலைவர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த கதை என்னை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அதாவது கதை சொல்பவர் அந்த கதையை எதிரொலிச்சு அந்த கதையை ஒரு ஆப்ஜெக்டிவ் லுக் அப்படின்னு சொல்லி ஆங்கில இலக்கியத்துல சொல்லுவாங்க. அவர் கதை சொல்லும் போதே ஒவ்வொரு நடவடிக்கையும் கூறும் விதம் கரிசல் மண்ணில் மக்களுடைய வாழ்க்கையை கூறுவதோடு மட்டுமல்லாமல் மனிதம் ஒரு அபிஷ்டுவாக மாறிவிட்டது என்றதை கூறுவதற்காகவே அபிஷ்டு என்ற வார்த்தையை விளையாடி இருக்கிறார். அது போக இன்னொரு கருத்து என்னவென்றால், தன் மனைவியை கருதிய உருவம், கரிசல் மண்ணில் கரிய உருவம், நகை போட்டுக்கொண்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல், மன்னிக்கவும் தமிழ் ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதற்கு, எந்தவித ரியாக்ஷனும் இல்லாத இருப்பதை பார்க்கும் போது அதுவும் அபிஷ்டு. அடாடா அபிஷ்டுவே, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பிஹேவியர். கரிசல் மண் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அபிஷ்டுவாக இருந்திருக்காங்க. எதுக்கும் ரியாக்ஷன் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுக்கல, அந்த ஒரு நிலையை எடுத்து காட்டி இருக்கிறாரு. இதுதான் என்னோட கருத்துங்க. நன்றி ஐயா.
நன்றி தோழமையே. முனைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்டனூசுரா இருக்கீங்களா? இல்ல, ஓகே. பாலச்சந்திரன் தோழர் பேசலாம். பாலச்சந்திரன் தோழர். கணேசன் சாத்தூர் தோழர். தோழர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இன்று மனிதம் என்ற சிறுகதையே பாண்டிச்செல்வம் என்ற சங்கீதா அவர்கள் கீதமாகவே அந்த கதையை சொல்லி முடித்தார்கள். அவ்வளவு அருமையாக சொன்னார்கள். அந்த கதையினுடைய எந்த பகுதியுமே எந்த வார்த்தையுமே விடாம அந்த கதையை சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு, மனிதம் என்ற பண்பு வந்து இந்த கதையில வந்து யார் யாருக்கெல்லாம் மனிதம் என்ற பண்பு இருக்கின்றது, யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அவர் இந்த கதையை சொல்லக்கூடிய கதாசிரியருக்கு மனிதத்தினுடைய தன்மை தெரிகின்றது. அந்த ராமா ஐயங்காருடைய அவருடைய குடும்பங்கள், அந்த அங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த மனிதன் தெரிகிறது. ஈவன் அதாவது அந்த இளையர்கள், அதை ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பையங்களுக்கு கூட மனிதம் இருக்கின்றது. அவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து தீக்கிரையான உடனே அதை பார்த்து கூட அவங்க வந்து பரிதாபப்பட்டுக்கிட்டு அந்த மனிதத்தன்மை இருக்கக்கூடிய தன்மையில தான் அவங்க இருக்காங்க, அந்த பையங்க கூட. ஆனா எல்லாருமே அந்த மனிதம் என்ற பண்பை வச்சிருந்தா கூட அந்த கதாசிரியருடைய மனைவிக்கு மட்டும் அந்த மனிதம் என்ற பண்பு வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க உள்ள வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்க சங்கோஷப்படுத்துறாங்க. வீட்டுக்குள்ள போன பிறகும் அவர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ எதையுமே சிந்திக்காமல் அவங்க நகைகளை பற்றி மட்டும் பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. இதைத்தான் வந்து யாருமே வந்து ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்றால் பரிதாபப்பட்டு ஏதாச்சும் கேட்டு ஒரு அனுதாபத்தோட ஒரு வார்த்தையை பேச வேண்டும், கொஞ்சம் அப்படிதான் இருக்கணும். ஆனா இவருடைய மனைவி வந்து அதை பத்தி எதையுமே சிந்திக்கவில்லை. அப்ப மனிதத்தினுடைய மனிதம் எப்படியெல்லாம் இருக்கின்றது, யார் யாருக்கெல்லாம் அந்த மனிதனுடைய பண்பு இருக்கின்றது, அதை வெளிப்படையாக காட்டி இப்பொழுதும் அந்த தன்மை எல்லோருடையுமே இருக்கிறது. அதை எல்லோரும் மனிதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக அமைந்த ஒரு சிறுகதை தான் இது. மிகவும் அருமையான கதை. நிறைவாக சொன்னார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற கலை இலக்கிய குழுவுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி தோழமையே. நாராயணசாமி ஐயா, நீங்க உங்களுடைய பின்னூட்டம் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கணும். நல்லா இருக்கு. கேட்கல, மைக் ஆன் பண்ணாம இருக்கு. மைக் கொஞ்சம் ஆன். கதை சொல்லிய சகோதரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த கதையை ரொம்ப இயல்பாக ஒரு வரி, ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் விடாமல் முழுமையாக சொன்ன சகோதரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் முனைவர் கருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இன்று அவர் புரட்சி துறவி, புதுமை துறவி என்று போற்றப்படும் குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை தொடக்கத்தை நினைவூட்டினார். இந்த நேரத்தில் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1974-75 ஒரு தொடர் சொற்பொழிவு, அறக்கட்டையின் சார்பாக ஒரு தொடர் சொற்பொழிவு ஒன்று நடத்தினார். அந்த தொடர் சொற்பொழிவை ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள். அவர் பெயரிலே வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்துக்கு பெயர் நமது நிலையில் சமயம் சமுதாயம் என்ற புத்தகம். நான் இப்போ சமீபத்தில் அந்த புத்தகத்தை படித்தேன். மிக சிறந்த புத்தகம், எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம், குறிப்பாக மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இது ஒன்றை உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்பினேன். இரண்டாவதாக, இந்த கதையில் கருப்பு சிவப்பு வேற்றுமை ஆங்காங்கே கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இந்த கதையில சிவப்பு நிறம் அதிகமாக அன்பை கொட்டியதை நம்மால் காண முடிகிறது. இந்த மாதிரி இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பரமசிவன், உங்களுக்கு பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் எழுதிய அழகின் அசைவு என்ற புத்தகத்துல ஒரு கருப்பு சிவப்பு வேற்றுமை பற்றி மிக விரிவாக குறிப்பிடுகிறார். சிவப்பு நிறம் எவ்வாறு தமிழகத்துக்கு வந்தது, இந்த சிவப்பு நிறத்தை எவ்வாறு தமிழகம் கொண்டாட ஆரம்பித்தது என்பதை பற்றி மிக விரிவாக அவர் அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தையும் நீங்கள் நாம் படித்தால் நல்லது என்று நான் கருதுகிறேன். அப்புறம் நீங்க இது 1960 எழுதப்பட்ட கதை. அந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக திருமங்கலத்திலிருந்து ஆரம்பிச்சு
கயத்தார் வரைக்கும் நீ பாத்தீங்க, எங்க பார்த்தாலும் கரிசல் பூமி தான். முதல்ல ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கரிசல் நிலங்கள் நிறைந்திருக்கின்றன. இங்க கிராமங்கள் வந்து சாலையின் அருகில் இருப்பதை நீங்க பார்க்க முடியாது. எல்லா கிராமங்களும் சாலையை விட்டு வெகு தொலைவில் 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். இந்த இடைசெவல் கிராமம் கூட சாலையின் ஓரத்தில் இருப்பது கிடையாது, ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே தள்ளித்தான் இருக்கிறது. இந்த நேரத்துல மின்சார வசதி கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது, விளக்குகள் கிடையாது. அப்போ அது வறண்ட பூமி, சரியான விளைச்சல் கிடையாது. அங்கே வந்து சாப்பாட்டுக்கு பசி தான் ரொம்ப அங்க அதிகமாக இருந்த நேரங்கள். அதனால வந்து அங்க திருட்டு பயம் அதிகம், கொலை பயம் எல்லாம் அதிகம். இந்த நேரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார் வந்து நிற்கும் போது எவ்வளவு பயத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கதையில நம்ம தெளிவாக காண முடிகிறது. அடுத்து நான் சொல்ல விரும்ப ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டை பற்றி அவர் வர்ணிக்கிறார். 1950-60 வரைக்கும் கூட அந்த கரிசல் கிராமங்கள் பெரும்பாலான வீடுகள் வந்து கம்மந்தட்டையால் வேய்ந்த கூரைகள் தான் உண்டு. கம்மந்தட்டை வேய்ந்த கூரைகள் ஒண்ணு. 2வது, நீங்க தரை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, மண் தரை தான் இருக்கும். மண் தரை சாணத்தால் முழுகப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனா சுத்தமாக எல்லா வீடுகளும் சுத்தமா இருக்கும். இயற்கையான ஒரு வீடாக அதை காட்சிப்படுத்துகிறார். அதுவும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நாம இதில் கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டும். இறுதியாக இந்த ஒரு இடத்துல ஒண்ணு குறிப்பிடுகிறார். ஒருத்தர் வந்து ஓசிக்கு பதனி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பனைமரத்துல இருக்கிற பதனி இறக்குற அந்த பானைகள் இருக்கிற அதெல்லாம் உடைச்சிடுறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்க அவர் சொன்னார். பெரியவர் ஒருத்தர், நம்ம பெரியவர் ஆசிரியர் சிவசுப்ரமணியம் குறிப்பிட்டு சொன்னார். இது மாதிரி கடன் வந்து கொடுக்காதனால ஒரு வேலை அந்த வீட்டை எரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து நீங்க கீராவனுடைய கதைகள் அனைத்திலும் சின்ன சின்ன நிகழ்வுகள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்து முடிச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு பக்கத்து நிலத்துக்காரர் இன்னொரு நிலத்துக்காரருக்கு ஒரு சின்ன தகராறு வந்துரு. இந்த நிகழ்வு வந்து கோபல்ல கிராமம் என்ற நாவலில் வருகிறதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இவரும் கம்பு வச்சிருப்பாரு, பக்கத்துலயும் கம்பு வச்சிருப்பாரு. இந்த தகராறு வந்ததுனால என்ன பண்ண, ராத்திரியா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பு விளைத்த நிலத்தை உழுது விட்டு போய்விடுவார். மொத்தமா உழுதுட்டு இவனுக்கு சாப்பாடு எல்லாம் இந்த வருஷம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். உழுதுட்டு போயிடுவானுங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் காலையில இருந்து பார்த்து ரொம்ப வருத்தப்படும். எந்த பாவி செஞ்சானோ என்ன செஞ்சானோன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. நான் கடைசியில பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, எங்கே எந்த நிலம் உழப்பட்டதோ அந்த நிலத்துல இந்த 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 கம்பு செடிகள் இருக்கு இல்லையா, கம்பு புல்லு இருக்கு இல்லையா, வேகமாக வளர ஆரம்பிக்கும். கருகருன்று வளர ஆரம்பிக்கும். விளைச்சலும் மற்ற நிலங்களை விட அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன பயிரோளவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு முறை அந்த கரிசல் கிராமங்கள்ல நீங்க குறிப்பாக கம்பு விளைவித்த நிலங்களை இந்த பயிரோளவு என்பதை நன்றாக செய்வார்கள் அப்படிங்கிறது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கே நடந்த நிகழ்வுகளை, அவரு செவி வழியாக கேட்ட நிகழ்வுகளை ஆங்காங்கே அங்கங்க கதைகள்ல அவர் சேர்த்திருப்பார். உண்மையா நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் அங்கங்கே சேர்த்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், ரொம்ப நன்றி. இந்த கதையை நான் ரொம்ப ரொம்ப விரும்பி ஒரு முறை படிச்சுட்டு தான் திருப்பி நான் இங்க வர்றேன். கதையை கேட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போறேன். வேற யாரும் இருக்கீங்களா? நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய வணக்கம் பாலுன்னு பேசுங்க. நான் பாட்டு ஒரே ஒரு செய்தி இல்ல, பரவாயில்ல. தோழர்களே வணக்கம். நம்முடைய நெறியாளர் சொன்னது மாதிரி குன்றக்குடி அடிகளார் அவர்களை நம்மால் யாரும் மறக்க முடியாது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் சரி, மார்க்சியத்துக்கும் சரி, தன்னுடைய வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி பணி செய்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று நம்மளுடைய மாநில செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்ததாக கதை சொன்ன நம்முடைய தோழியர் நல்ல கண்ணீர் என்ற குரல், அந்த அற்புதமாக அந்த கதையை அவர்கள் சொல்லி முடித்தார்கள். இந்த கதை மேலோட்டமாக ஒரு சாதாரண கதை மாதிரி தெரிந்தாலும் இந்த ராமையங்காரர் என்ப இந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்மால் யாரும் மறக்க முடியாது. ஒரு மனித தன்மையோடு வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு ஏன் இந்த நிலை என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது.
அதுக்கு விடை கிடைச்சிருச்சுன்னா இதுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிடும். எப்போதுமே நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுவார்கள். ஆனால் கண்டிப்பாக அந்த இந்த மனிதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ இந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க முடியாது. வலிகளும் அவமானங்களும் காயங்களும் தான் நமக்கு மனிதத்தன்மை வெளியே கொண்டு வரும். நான் நம்முடைய சிவசுப்ரமணியன் சொன்னதே நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறாரு, கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வர்றவங்களுக்கு எல்லாம் விருந்தோம்பல் பண்றாரு. ஆகையால் இந்த திருடர்கள் இந்த வீடு இருப்பதால் நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையால் இந்த திருடர்கள் தான் அந்த வீட்டிற்கு தீ வைத்து இந்த ராமையங்காரை அந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படின்னு திருடர்கள் தான் இதை முடிவு பண்ணி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஆனா ராமையர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த இடம் போனா இன்னொரு இடத்துல அடுத்த இடத்துல போய் இதே மாதிரி கடையை தொடங்கி 4 பேருக்கு உதவி செய்யதான் அவர் இருந்திருப்பார். சோ மனிதம் ராமையங்கார மூலமாக அற்புதமா வெளிப்படுத்தியிருக்கிறார் கீரா. நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ராம் அவர். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குன்றக்குடி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெரிய அடிகளார் நம்ம சொல்றோம். இப்போ உள்ள அடிகளாருக்கு மூத்தவர் 45வது சன்னிதானம் நினைக்கிறேன். அவருடைய நூற்றாண்டு இன்னைக்கு ஆரம்பமாக்குது. நேத்து அடிகளார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், அவரை நேரா சந்திக்கிறதா இருந்தது. நேற்று தற்செயலா தான் ஒரு பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் ஒவ்வொரு செப்டம்பர்லும் பாரதி விழா நடத்தும். அதில் ஒரு கருத்தரங்கு நடத்தப்படும். அந்த கருத்தரங்குல தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் ஜாதி நல்லிணக்கத்திற்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் பொருளாதார சமத்துவத்துக்குமான பணிகளை நாம் ஒரு கருத்தரங்கு உரையாக வைத்துக் கொள்ளலாமா என்ற உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. இன்று தமிழ் இந்து பேப்பரில் ஒரு நடுப்பக்கத்து முழுவதையுமே அடிகளார் தலையங்கமே அடிகளார் குறித்த தலையங்கம். ஆறுமுக தமிழன் அவர்களும் நமது பொன்னம்பல அடிகளார் அவர்களும் பெரிய அடிகளாரை பற்றி எழுதியிருக்கிறார். தினமணியில் நமது கிருங்கை சேதுபதி அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு மடத்தில் ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர் எனக்கு சம்பிரதாயமாக உள்ள பணிகளை எல்லாம் மீறி ஒரு மத கலவரம் நடந்த போதும் சரி, ஒரு தீண்டாமை கொடுமை கீழ் வெண்மணியில் நடந்த போதும் சரி, அவர் அந்த களத்திற்கு சென்றார். மண்டைக்காடுவில் பொன்னிலன் தோழர் அடிக்கடி சொல்லி இருப்பார், மீனை கிறிஸ்தவர்கள் பிடித்த மீனை இந்துக்கள் வாங்க மாட்டேங்கிறார்கள் என்பதற்காக சாமி அவர்களே ஏலம் போட்டார். கையில் தூக்கி ஒரு சைவ மதத்தில் ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடிய சாமி அவர்களே அந்த களத்தில் இறங்கி மண்டைக்காடு கலவரத்தில் சமாதானத்திற்காக மிக பெரிய சேவை செய்தார். இன்னும் திமுக அரசு கொண்டு வந்த அந்த எல்லோரும் வசிக்கக்கூடிய அந்த எல்லா ஜாதியினர் சமத்துவபுரம் என்ற ஒரு கருத்தையே அடிகளார் அவர்கள்தான் அரசுக்கு தெரிவித்தது. அதே போலவே தேவார பாடல்களும் மற்ற சைவ சித்தாந்த பாடல்கள் எல்லாம் கோயில்களுக்குள் ஒலிக்க செய்தது. நாம் அறிந்த மொழியிலேயே கடவுளுக்கு அர்ச்சனை செய்தால் என்ன தவறு இருக்கிறது, அதுதான் சரியான வழி என்று ஒரு மிகச்சிறந்த வழியை காட்டியவர். அதே போலவே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற கருத்தையும் தமிழக அரசுக்கு தந்தவர். ஜாதி மதங்கள் தாண்டி பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்தினார். பல்வேறு பட்டிமன்றங்களில் சைவ மதங்களுக்கு கருத்துக்களுக்கு கூட அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டும் வகையில் பேசியுள்ளார். மார்க்சியத்தை தூக்கி நிறுத்தியுள்ளார். நேரடியான மோதல்கள் வரும். பெரியாரோடு மிக ஒன்றாக உட்கார்ந்து நீ இருவரும் மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இருக்கின்றோம், நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம் என்று ஒரு உடன்பாடு ஏற்படும் வகையில் உரையாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபராக, ஜாதிய சமத்துவமாக இருந்தாலும் சரி,
சமய நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சமத்துவமாக இருந்தாலும் சரி, ஆத்திக நாத்திக வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, மனிதம்தான். இன்றைக்கு அந்த கதையும் மனிதம் என்று வந்திருக்கிறது. மனித உணர்வு தான், மனிதாபிமானம் தான் முக்கியமானது. இதுகளுக்கெல்லாம் தாண்டி அதான் சிறந்தது என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைமை குழு உறுப்பினர். இப்ப நம்ம சின்னசாமி இப்பயும் தலைமை குழு உறுப்பினராக இருக்கிறார். நாம் வழக்கமாக இந்த தலைமை குழு உறுப்பினராக நமது குன்றக்குடி அடிகளார் அவர்களை, யார் அடிகளாராக இருந்தாலும் அவர்கள் நம்மோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அந்த வகையில் நாம் கட்டாயமாக ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி இருக்கிறது. பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தின் சார்பாக பாரதி விழா செப்டம்பரில் நடக்கக்கூடிய பாரதி விழாவில் ஒரு கருத்தரங்கு முழுவதும் அடிகளார் அவர்களின் பணிகளை குறித்த கருத்தரங்காக இருக்கும். இது போன்ற நிகழ்வுகளை மாநிலம் முழுவதும் முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் இன்றைய சூழலில் மதத்தையும் ஜாதியையும் மிக தூக்கி பிடித்து கொண்டு மனிதர்களை பிரிக்கும் சூழலில் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு மிக கொடுமையான அளவு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு திரு குன்றக்குடி அடிகளார்களின் சிந்தனையை இந்த இந்தியா முழுவதற்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக தமிழகம் முழுவதுக்கும் எடுத்து செல்ல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தன்னுடைய பணியை செய்யும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனிதம் கதையை அவங்க பாண்டிச்செல்வம் என்ற சங்கீதம் மிக அருமையா சொன்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். அதனால இந்த சிறுகதையினை கதை எவ்வாறு இருந்ததோ அதை போலவே கதையை மிக அருமையாக சொன்னாங்க. ஒரு கரிசல் கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு வறுமையின் காரணமாக திருடு அங்க இருக்கின்றனாலே அங்க பொருளாதார வித்தியாசம் இருக்கு என்பது அர்த்தம். அந்த வறுமையின் காரணமாக திருடு எனக்கு கரிசல் பகுதி வறட்சியான பகுதி. அதில் அதுவும் போக ஒரு காட்டு வெளிகளில் ஒத்தக்கடை, காப்பி கடைன்றத ஒத்தக்கடைன்னு சொல்வாரு. அப்படி இருக்கிறப்ப அதுவும் கடன் கொடுக்க மாட்டார் அப்படிங்கும் போது, பொதுவா இங்க கரிசல் பகுதியில் எல்லாமே கடன் சொல்லிதான் அவர்களுக்கு எப்போது பணம் வருமோ அப்போதான் அவங்க அந்த கடனை தருவார்கள். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தின் போது இது நடந்திருக்கலாம். இது ஒரு நாம் நினைக்கும் உயர் ஜாதி பிரிவினர் அனைவரும் ஜாதி தீண்டாமையோடு இருப்பதில்லை, அதிலும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட இந்த கதை சொல்லி செல்கிறது. ராமையங்கார் சில சமயங்களுக்கு கீரா அந்த ராமையங்காரினுடைய சிவப்பை சொல்லி போகும்போது அவருடைய உடம்பில் தன்னுடைய முகத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லுவார். அது கொஞ்சம் ஓவரா இருக்கும், பளபளப்பு இருக்கும். அவர்கள் உணவின் காரணமாக நெய் முதலான பொருள்களை சாப்பிடுபவர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும். கொழுப்புனா கொழுப்பு சத்து தோல்களுக்கு அடியில் படிவதால் அது தோலின் நிறம் செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கும். அதை சொல்லி வரும்போது அவரு ரொம்ப கொஞ்சம் பளபளன்னு இருக்க முகத்தை கூட நம்ம பார்த்துக்கலான்னு பாரு. அப்படி தோல்ல முகம் பார்க்க முடியுமான்னு தெரியல. கீரா கொஞ்சம் அதீத கற்பனையோடு எழுதி இருப்பதாகவே தெரியும். அதே போல கல்லீர வெந்த ஈரலை போன்ற கரிசல் மண் என்று எழுதியிருப்பார். அதெல்லாம் அவருடைய இது. அதுல இன்னொரு குழந்தைகள் அதுகளுக்கு என்ன ஜாதியில பிறந்திருக்கோன்னு தெரியாது, என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குன்றதும் தெரியாது. ஒரு புத்தர் சொல்வாரே, ஒரு நிர்வாண நிலை. அதாவது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரியாது. அந்த குழந்தை பணக்கார வீட்டுல பிறந்திருக்குமா, ஏழை வீட்டுல பிறந்திருக்குமான்னு தெரியாது. உயர் ஜாதியில பிறந்திருக்குமா, தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்குமான்னு தெரியாது. அப்படி ஒரு நிலையிலிருந்தான் எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும் என்று சொல்வார். அந்த தன்மை குழந்தைகளிடம் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தை பார்த்து வளரும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அற்றி வற்றி போகிறது. ஆனால் இந்த கதையில் குழந்தை எடுத்த உடனே நண்பராகி விடுவதும், ஆண்கள் அதுக்கு பின்னால் கொஞ்சம் நண்பராகிவிடும். பெண்கள் ஒட்டுவதில் கொஞ்சம் சிரமம் இருப்பதாகவே, இவருடைய மனைவி நிறைய நகைகளை விற்பதாகவும், அவங்க ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பிராமண குடும்பமாக அது சித்தரிக்கப்படுவதால் அந்த வேறுபாடு இருந்ததாக தெரியல. ஒரு மனிதாபிமானத்தை ஒரு உயர் ஜாதியில் இருந்தாலும் நானே அனுபவிச்சிருக்கேன். நான் போய் மோர் வாங்க போறப்ப காசு கொடுத்தா ஐயர் வீட்டுல எல்லாரும் இல்ல,
ஒரு ஐயர் மட்டும் என்ன செய்வாருன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள காசு போடுங்கன்பாரு. அவர் காசு கொடுக்கும் போதும் அவரு மேல இருந்து போடுவார். கீழே நம்ம கை வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு 70 80களிலே இருந்தப்ப கீரானுடைய காலம் 50 60களில் 50 60களில் ஒரு ஐயர் பொதுவாக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் எல்லாம் அந்த ஜாதிய உணர்வில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு வருவார்கள். அதுவும் ஒரு காரணம். ஒரு பொது வெளியில் வைத்திருக்கிறார். எல்லாரும் வழிபோக்கர்கள் வந்து போகின்றார்கள். அவர்களிடம் அந்த ஜாதிய தீண்டாமை எல்லாம் கம்மியாக இருக்கும். ஒரு எங்கேயுமே வெளியே வராமல் கிராமத்துக்குள் மட்டும் இருக்கக்கூடியவர்களிடத்திலாம் தீண்டாமை அதிகமாக இருக்கும். சுய சேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கிராமங்கள் தான் ஜாதியை காப்பாற்றியதற்கும் ஒரு காரணம். அதையும் நம்முடைய ஆய்வுகளில் இதெல்லாம் பேசப்படும். அது மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் இந்த கதை. மிக அருமையான கதை. மனிதம்ன்றது இன்னைக்கு ஒரு உயர் ஜாதியில் பிறந்தாலும் எல்லாரையும் தீண்டாமை கொடுமையை கடைபிடிக்காமல் அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய அதுல நாம பரிசுத்தமாக இருந்தால் எதுவும் நம்மிடம் வராதுன்னு சொல்வார். அந்த கடன் கொடுக்காம இருந்தப்ப அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு பொருளாதார நிலையில இல்லாதப்ப நம்ம என்ன இதா இருந்தாலும் ஆபத்து இருக்கு. ஏன்னா இங்க நம்ம சமூகத்தை வாழ்நிலை காரணமாக அவர்கள் சமூக விரோதிகளாக மாறக்கூட வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்ட சமூக விரோதிகளிடமிருந்து கூட ஆபத்து வரும் என்பதை இந்த கதை சுட்டி காட்டுகிறது. மிக அருமையான கதை சொன்ன சங்கீதா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கின்றேன். வணக்கம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரியர் நிறைவா சொல்றீங்களா? ஐயா, என்னோட பேரை பத்தி ஒரு சிறு செய்தி சொல்லிடுறேங்க ஐயா. நல்லா சொல்லுங்க. என்னோட பேர் 5ஆம் வகுப்புக்கு அப்புறம் தான் பாண்டிச்செல்வம்னு மாத்தினது. அது மதுரை பாண்டிசாமி பேருன்னு சொல்லி எனக்கு மூத்த பிள்ளைன்னு வச்சிருக்காங்க ஐயா. என்னோட பேரு சின்ன வயசுல சங்கீதா தான். ஊர்ல எல்லாமே ரிலேஷனுக்கெல்லாம் சங்கீதா தான் தெரியும். அபிஷியலா மட்டும்தான் பாண்டிச்செல்வம் தெரியும். அதனால என்ன போடுறதுன்னு தெரியாம 2ஐயும் சேர்த்து அனுப்பிட்டேன். இனிமே பாண்டிச்செல்வம் மட்டும் போடுறேங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு எம்ஏ தமிழும் படிச்சிருக்கேன். எம்எஸ்சி எம்ஃபில் சுவாலஜி இருந்தாலும் எம்ஏ தமிழும் படிச்சதுனால பிலிட் எம்ஏ தமிழ் படிச்சதுனால அந்த தமிழ் ஆர்வம் எனக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. அப்புறம் நான் கதை சொன்னாலும் பின்னூட்டங்கள் எல்லாம் சொல்லி அந்த கதைய முழுமை பெற செய்தது ஐயா நீங்க எல்லாரும் தான். அதனால அந்த முழுமையடைய செஞ்ச அந்த ஐயா எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், பின்னூட்டங்கள் சொன்னவங்களுக்கும், பின்னூட்டங்கள் பதிவு செஞ்சவங்களுக்கும், கதையை இவ்வளவு நேரம் கேட்டவங்களுக்கும், வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றி தோழமையே. நீங்கள், நான், எல்லோரும் உட்பட நம்மை வளர்ப்பதும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. அடுத்ததாக தோழருக்கு பின்னூட்டம் வந்திருக்கு, கொஞ்சம் அதையும் பார்த்துடலாம். ஜெயித்து காட்டுவோம் தோழர். ஆசிரியர் வாழ்த்துக்கள் ஆசிரியர் தோழர், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பாலச்சந்திரன் தோழரும் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முனைவர் கிருஷ்ணவேணி அம்மா போட்டிருக்காங்க, வரிக்கு வரி கதை வார்த்தையாய் விவரித்து கதையை கண்முன் காட்சிப்படுத்தி மனதில் மனிதத்தை விதைத்த கதை சொல்லிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க தோழர்களே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா?